நல்லா இருக்கா? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. இந்த படம் நிறைய பேர் நல்லா இல்லைன்னு சொல்றாங்க, என்ன காரணம்? நான் அப்படிலாம் இல்லை, நான் நல்லா தானே இருக்கேன், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சூப்பரா இருக்கு, படம் நல்லா இருக்கு. ஓகே சார், நிறைய பேர் படம் பிடிக்கலன்றாங்க, என்ன காரணம் நினைக்கிறீங்க? புரியல நிறைய பேர் படம் அது யாரு பிடிக்கலன்னு சொல்றாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நீங்க சோசியல் மீடியால எடுத்து அவங்க டிபி பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும் அவங்க எல்லாம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு எல்லாம் வேற வேலை இருக்கு அடுத்த வாரம், அதெல்லாம் விட்டுட்டு இந்த வேலை ஏன் பாக்குறாங்கன்னு தெரியல. ஒவ்வொரு இந்த படத்துக்கு இல்ல, ஒவ்வொரு படம் இந்த ரஜினின்னு விட்டுருங்க, அவங்க எல்லா படத்துக்கும் அதான் பண்ணுவாங்க. அஜித் படமா இருக்கட்டும், சூர்யா படம் வரட்டும், யாரு படம் வந்தாலும் அவங்களுக்கு அவங்க தான் பெருசா இருக்கணும் இண்டஸ்ட்ரியில. மத்தவங்க எல்லாம் வந்து கம்மியா இருக்கணுங்கிற மாதிரிதான் அவங்க ஒவ்வொருத்தரும் நினைக்கிறாங்க. தெரியும் அவங்களுக்கு யாருன்னு. நீங்க சொல்றீங்களா படம் நல்லா இருக்கு நல்லா இல்லன்னு சொல்றாங்க சோசியல் மீடியால. சோசியல் மீடியா அவங்க டிபி ஓபன் பண்ணி பாருங்க, அவங்க யாரு கவர் பிக்சரோ யார் வச்சிருக்கா நல்லா தெரிஞ்சிடும். படம் நல்லா ஜெண்டர் ஆடியன்ஸ் கேளுங்க, அவ்வளவுதான். நீங்க ரிவ்யூ பார்த்துட்டு இப்போ ஒண்ணு படம் பாக்கலாம் இல்ல, நீ பெய்ட் ரிவ்யூ காசு கொடுத்தா யார் வேணா ரிவ்யூ பண்ணுவாங்க, அவ்வளவுதான். ஜெனரல் ஆடியன்ஸ் பார்த்துட்டு நீங்க படம் சொல்லுங்க, அவ்வளவுதான். சூப்பரா இருக்கு, நான் படம் பார்த்தேன், நல்லா இருக்கு. லோக்கி படம் நல்லா இருக்கும், அப்படியே லோக்கி படம் மாதிரி தான் இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ரஜினிகாந்த் நல்லா எடுத்திருக்காங்க, சூப்பரா இருக்கு. புரியல, ஃபைட் சீன்ஸ் எல்லாமே தரமா எடுத்திருக்காங்க. ஜெயிலர் படத்துல சில இதுல கொஞ்சம் ஃபைட்ஸ் கம்மியா இருந்தது, இதுல நல்லா இருக்கு. தலைவரை வச்சு நல்லா படம் எடுத்திருக்காங்க, ஃபைட்ஸ் எடுத்திருக்காங்க. இல்ல கேமியா வந்து சொல்ல முடியாது, எல்லாருமே ஈக்குவலா ஸ்கிரீன் பிரசன்ஸ் கொடுத்திருக்காங்க. யாரையுமே சும்மா வச்சு பேசலாம் பண்ணல, கரெக்டா எடுத்துட்டு அவங்களுக்காண்டி ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க. நல்லா போகுது படம். நாகார்ஜுனெல்லாம் லாஸ்ட் வரைக்கும் வர நல்லா யூஸ் பண்றாங்க. உபேந்திராவும் யூஸ் பண்ற இடத்துல நல்லா யூஸ் பண்ணிருக்காங்க. கேமியோ நல்லா, வில்லன் எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க படத்துல. ஸ்ருதிஹாசனுமே அவங்க ஆக்டர் சூப்பரா பண்ணிருக்காங்க. அவங்க கேரக்டரை ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரை அவங்களும் வராங்க. அவங்க கேரக்டருமே அவ்வளவு நல்லா இருக்கு. படம் நல்லா பண்ணிருக்காங்க அவங்க. புரியல, இன்டர்வல் அஸ் யூஷுவல் நல்லா இருக்கு, சூப்பரா பண்ணிருக்காங்க. புரியல, இல்ல கிளைமேக்ஸ் நல்லா தான் இருக்கு. நீங்க படம் ஃபுல்லாவே சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா முடியாது, கதையும் கொஞ்சம் இருக்கணும். கதை போயிட்டு கிளைமேக்ஸும் அதுக்கேற்ற மாதிரி நல்லா இருக்கு படம். சூப்பரா பிளாஷ்பேக் போர்ஷன்ஸ் ரொம்ப பெருசா இல்ல, ஓரளவு ஜெயிலரை பாத்துருக்கோம்ல, நம்ம சின்னதா ஒரு பிளாஷ்பேக், குட்டி பிளாஷ்பேக், அது மாதிரி ஒரு குட்டி பிளாஷ்பேக் 5 minutes கூட இல்ல, அந்த மாதிரி சின்ன பிளாஷ்பேக் தான். அதுவும் கிளைமேக்ஸ் வந்து நல்லா தான் இருக்கு. அதுவும் நல்லா பண்ணிருக்காரு. அவர் யூஸ் சொல்ல வேணாம், எல்லா படத்துக்கும் நல்லா பண்ணுவாரு. இதுக்குமே நல்லா மெனக்கெட்டு நல்லா போட்டிருக்காரு. அதிருது தேட்டரு. யூஸ்வலா லோக்கி டச் அந்த பழைய சாங்ஸ் யூஸ் பண்றது அதுமே யூஸ் பண்ணி நல்லா பண்ணிருக்காரு லோக்கி. தலைவர் படம் தான், அதுக்கு தான் பார்க்க வந்தது. அதுக்கு எப்படி சொல்றது, எல்லா படம்லயும் அப்படிதான் இருக்கு, ஸ்டைலா தான் இருக்காரு அவர். என்ன சொல்றது, இந்த படத்துல பிடிச்ச சீன் எதுச்சு உங்களுக்கு? பிடிச்ச சீன்னா அந்த சிகரெட்டை இப்படி தள்ளுறது, அந்த சீன் தான். அதான் பிடிக்குமாச்சு. அந்த ஹீரோனி எல்லாம் எப்படி இருக்கு சொன்னா ஸ்பாய்லர் மாதிரி ஆயிடும்ல. இந்த கூலிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அந்த மாதிரி தான். ஆமா, கேமியோ சூப்பரா, அமெரிக்கான் கேமியோ சூப்பரா இருக்கு. நாகார்ஜுனா ஃபுல்லாவே இருந்திருக்காரு. அமீர் கான் தான் கேமியோ வந்தது. ஓகே.